நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன் பக்கத்திலேயே இருக்கேன். பிரியா, நான் சீதா கிட்ட கொஞ்சம் பேசணும். சீதா கிட்ட நான் தனியா பேசணும். இல்ல, பிரியா அக்காவை நான் வர சொல்லல, அவங்களாதான் வந்தாங்க. என்ன இது? ஒண்ணும் இல்ல அத்தை. புருஷன் மேல உனக்கு ரொம்ப பாசம், அதனால தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றியா? சரி, ராம் உன்னை எதுக்காக அடிச்சான்? இது பார் சீதா, காரணம் இல்லாம ராம் உன்னை அடிச்சிருக்க மாட்டான். நீ என்ன தப்பு பண்ண சொல்லு. சரி, நடந்தது நடந்து போச்சு. என்கிட்ட வந்து நீ சொல்லியிருக்கணும். நான் யாரு? உன் அத்தை. உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தது நான். என்கிட்ட நடந்ததை சொல்லாம சுமித்ரா கிட்டையும் பிரியா கிட்டையும் சொல்றியா? இத பார் சீதா, உனக்கு அவங்க முக்கியம் இல்ல, நான் தான் முக்கியம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சண்டை 4 சவத்துக்குள்ள இருக்கணும். அதை தாண்டி வெளியில போக கூடாது. ஆனா நீ உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டைய வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்றியா? என்ன, உன் புருஷனை நீ அவமானப்படுத்த பாக்குறியா? ஒரு விஷயத்தை நல்ல மனசுல வச்சுக்க. இந்த வீட்டுல உனக்கு யாரும் முக்கியம் இல்ல, நானும் ராமும் தான் முக்கியம். அத மனசுல வச்சுக்க. சீதா, உடம்பு எப்படி இருக்கு? அத்தை உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க. உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லக்கா, பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சீதா, அத்தை இங்க வா. இதோ வர அத்தை. இது ஒண்ணு, நிம்மதியா எங்கேயும் போக முடியல. சொல்லு பிரியா. அம்மா, இங்க என்னமோ நடக்குதுமா. சீதாவோ என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. இங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. நீ சொல்றத பார்த்தா உண்மையிலே அங்க என்னமோ நடக்குதுடி. சீதாவும் உன்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாளா? என்ன நடந்துச்சுன்னே தெரியலமா. காலையில டிஃபன் சாப்பிடும்போது சித்ரா தேவி சீதா மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க. கோவமா திட்டினாங்க. அப்புறம் நான் சீதா கிட்ட தனியா பேசலான்னு ரூம்க்கு போனா சித்ரா அங்க வந்து நான் சீதா கூட தனியா பேசணும், நீ வெளிய போன்னு சொல்லிட்டாங்க. அத்தையும் மருமகளும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடுறாங்கன்னு இப்ப புரியுது. பிரியா, எப்பவுமே உஷாரா இருக்கணுமா? ஆமா,
நீங்க சொல்றது சரிதாம்மா. இந்த வீட்ல ஏதோ நடந்திருக்கு. அதை எல்லாரும் மூடி மறைக்கிறாங்க. ஆ பிரியா, ரவி, இன்னைக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடியல பிரியா. ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன். ஓகே, பாய். ஹலோ ச்சே ஹலோ ஹலோ பிரியா, இந்த வீட்ல ஏதோ நடந்திருக்கு, அதை எல்லாரும் மறைக்கிறாங்கன்னு சொன்னியே, அது என்ன? அது ஒண்ணும் இல்ல. மைசூர்ல எங்க சொந்தக்காரங்க வீட்ல ஏதோ பிரச்சனையா. அதான் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, அதானா? சரி சரி, நான் அதே கேட்டேன்னு சொல்லு. ஓகே, பாய். அம்மா, லைன்ல இருக்கியா? சொல்லுமா. ஒண்ணும் இல்ல, ரவி வந்திருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரவி நான் என்ன சொன்னாலும் நம்புறாருமா. அப்படியா? இவரை வச்சே நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாமா? ஆ கவலைப்படாத பிரியா, நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்றேன். என்ன? அந்த சித்ராவுக்கும் சீதாவுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கறேன். என்ன? சரிம்மா. சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன பண்றது? எதையுமே நான் யார்கிட்டயும் சொல்லலையே. என்னால அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல சண்டை வந்துருமோ? அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. சீதம்மா, சீதம்மா, என்ன? உங்களை கூப்பிடுறாங்கம்மா. யாரு? பாட்டியம்மா தான் உங்களை கூப்பிட்டாங்க. சரி, நான் வரேன். நான் வரேன். நீ போ புவனா. சரிம்மா. என்னவா இருக்கும்? எதுக்காக என்ன கூப்பிட்டிருப்பாங்க? எதுவா இருந்தாலும் சந்திச்சுதானே ஆகணும். சீதா, வாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. கன்னத்தை ஏன் மூடிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? சீதா, என்னமாச்சு? அது கதவுல இடிச்சுக்கிட்டேன் சித்தி. ஓ, அப்படியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன்.
உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன். நீ இல்லாம வீடே விரிச்சோடி இருக்கு. நீ வீடு பூரா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்ப. இப்போ நான் இவங்க 2 பேரும் இல்லாம தவியா தவிக்கிறேன். என்ன சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு கூட ஆளே கிடையாது. அம்மா, பிரியா, என்னம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்க. நீ நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். நான் கேக்குறேன், இந்த வீட்டுக்கு நீங்க 2 பேரும் வந்த பிறகு அங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பொண்ணுங்க வீட்ல இல்லனா என்ன? நீங்க வீட்ல 3 வேளை நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்க வேண்டியதானே? அதுக்காக பொண்ணுங்க ஞாபகம் வராம இருக்குமா? இப்ப கூட பாருங்க, இவங்க அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாரு. சீதாவுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரையும் விட்டுட்டு என்னால சாப்பிடவே முடியாது. பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சு, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். சீதா, உன்னை பார்த்தாலே நீ இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுது. உன் மேல உன் அத்தை, மாமா, பாட்டி, உன் புருஷன் எல்லாரும் பிரியமா இருக்காங்கன்னு தெரியுது. இந்த வீட்ல நீ ராணி மாதிரி இருக்க, அப்படிதானே? பானுமதி, இவ இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் வரல, மகளாவும் வந்திருக்கா. அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயோ, அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? பார்த்தாலே தெரியுதே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உங்க 2 பொண்ணும் பெரிய அரண்மனைக்கு மருமகளா போயிருக்காங்க, கொடுத்து வச்சவங்க. அவங்களுக்கு என்ன ராஜயோகம்னு பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என் பொண்ணுங்களை பத்தி நான் கவலைப்படுவேனா? உங்களை எல்லாம் பார்த்த சந்தோஷத்துல ஸ்வீட் கொடுக்க மறந்துட்டேன். பிரியா, இந்தம்மா எடுத்துக்கம்மா. இந்த சீதா, நீயும் எடுத்துக்கோ. உங்க அத்தைக்கு எடுத்து கொடுமா. அத்தை, இந்தாங்க சாப்பிடுங்க. சுமித்ராமா, ஸ்வீட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க. சுமித்ரா, எதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்துற? அவங்களுக்கு டிஃபன் காஃபி எதுவும் வேண்டாம். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும். சீதா, போ, கிச்சன்ல இருந்து உன் சித்திக்கு குடிக்க தண்ணி கொஞ்சம் கொண்டு வா. சீதா, உன் சித்தி எதுக்காக வந்தாங்க? ராம் உன்னை அடிச்சத நீ அவங்க கிட்ட சொன்னியா? நான் எதுவும் சொல்லல அத்தை. நீ சொல்லலனா எதுக்காக வந்திருக்காங்க? வீட்ல இருந்து ஸ்வீட் எடுத்துட்டு வந்தது, உங்களுக்கு கொடுத்தது, விசாரிச்சது, இதெல்லாம் நிஜம்னு என்ன நம்ப சொல்றியா? இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லி இருந்தா, அப்படி இருந்தோம் நீ உன் சித்தி கிட்ட சொல்லி இருக்க. அவ்வளவு திமிரா உனக்கு? சத்தியமா நான் சொல்லல அத்தை. தப்பு பண்ணிட்டு அதை மூடி மறைக்கிறதுக்கு சத்தியம் பண்ணாத. உன் சித்திய வர சொல்லிட்டு தெரியாத மாதிரி நாடகம் ஆடாத. என்ன சித்ரா தேவிமா, ஏன் பொண்ணு நாடகம் ஆடுறாளா? ஐயோ, என்னம்மா சொல்றாங்க சீதா? சீதா, சீதா, நீ உன் கண்ணத்தை காட்டு. வேணாம் சித்தி. காட்டு. இவங்க சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்க எங்க கை எடுமா, நான் பாக்குற கை எடு. எடுமா, எங்க காட்டு காட்டு.
உங்கள் விஜய். ஐயோ கடவுளே, யாருமா உன்னை இப்படி அடிச்சது? இப்படி வீங்கி இருக்கு. என்னதான் நடக்குதுங்க? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களாச்சே. இவங்கள பார்த்தா அடிக்கிறவங்க மாதிரி தெரியலையே. ஆமா, இப்படி அடிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? இது பெரிய இடமா, நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சரி சரி, இத பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாத. நான் சொல்றது சரிதானே? பானுமதி, ஆ, ஆ, உன் நாடகம் முடிஞ்சு போச்சா இல்ல இன்னும் இருக்கா? ஆ. நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கலான்னு நினைக்காத. அது நடக்காது. சீதாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சு அவ மனசை கெடுக்காத. நீங்க உங்க வீட்ல சீதாவை எப்படி நடத்துனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க வந்து பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறியா? நீ முதல்ல உன் புருஷன், உன் பொண்ணு, உன் குடும்பத்தை மட்டும் போய் பாரு. என் மகன், என் மருமக விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சீதா, உன் சித்திக்கு டீயோ டிஃபனோ கொடுத்து அனுப்பு. ஐயோ, தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க பாருமா. உன்னை மகளா நினைச்சு உன்னை பார்க்க வந்தது ஏன் தப்பா? நீ சின்ன பொண்ணு, உலகம் தெரியாத அப்பாவின்னு சொல்றாங்க. நீ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சொல்லி திருத்தறத விட்டுட்டு இப்படி அடிக்கிறது சரியா? சுமித்ராமா, அம்மா, சுமித்ராமா, இவங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணுங்க மாதிரிமா. இந்த சீதாவையும் என் வயித்துல பிறந்த மக மாதிரி தான் நான் வளர்த்தேன். இந்த வீட்டுக்கு மருமகளா போறாளே, சந்தோஷமா இருப்பான் தான் நான் நினைச்சேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லைங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க பானுமதி? நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. என்னமோ இப்படியெல்லாம் நடந்து போச்சு. இனிமே இப்படியெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இத பெருசுப்படுத்தாதீங்க. சீதாவும் பிரியாவும் எங்க பொண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பிரியா, அம்மா ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போ. வாமா. சுமித்ரா, பானுமதி போயிட்டாளா? இல்லத்த, ராம் சீதாவை அடிச்சது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்து அவங்க வருத்தப்பட்டாங்க. சித்ரா பானுமதியை சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா அவங்கள திட்டிட்டு போயிட்டா. நான் அவங்கள சமாதானப்படுத்தி இங்க இருக்க வச்சிருக்கேன். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே பானுமதி முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? நீங்க எல்லாம் இருந்துமா என் மகளை அடி வாங்க வச்சிட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன செய்வேன்? பேச்சுக்கு பேச்சு ஏன் மருமக ஏன் மருமகன்னு சொல்லிட்டு இருக்காளே சித்ரா, அவ வரட்டும். இந்த வீட்டுல அதிகாரம் பண்ணா மட்டும் போதாது, சீதாவை நல்லா வச்சுக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் என்ன ஆகணும்? அந்த பொண்ணோட கண்ணத்தை பாத்தியா? அதுக்கு யார் காரணம்? அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அத்தை, அதுக்கு காரணம் நீங்க தான். நானா? என்ன சொல்ற நீ? ஆமா, நீங்க தான் காரணம்.